19ஆம் தேதி அதற்கான விடை கிடைக்கும். ஜூலை 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு ஓட்டுநர் அன்னைக்கு தெரியும் யார் முதன்மையானவர்கள், யார் பின்னாடி இருக்கிறார்கள், எந்த கட்சி காணாமல் போகிறது என்பதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அசுர வளர்ச்சியோடு மிக பிரதான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே, தமிழ் மக்கள் பிரதமர் மேலே எந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும். இன்றைக்கு நீலகிரி எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னே தெரியல. ஏடிஎம்கே களத்தில் இருக்கிறதாக மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக நான் இதாக பேசலை, நான் எந்த கட்சியும் குறைந்து கொண்டிருக்கல. அதாவது இன்றைக்கு ஏடிஎம்கே கட்சி களத்தில் இல்லை என்பது மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இது நாட் ஒன்லி இங்கே, தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில், அதுவும் எங்கள் கூட்டணி இன்றைக்கு பிரதான கூட்டணியாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில் அத்தனை தலைவர்களும் தங்களுடைய முழு சக்தியையும் கொடுத்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பிரதான கட்சியாக அதிக வாக்குகள் பெற்று, அதிக சதவீதம் பெற்று எங்களுடைய 39 வேட்பாளர்களும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். அதை ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கையில் தெரியும். அதே போல் ஏப்ரல் 19ஆம் தேதி என்று இதற்கான விடை தெரியும். சார், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் SC ST ஹாஸ்டலை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போய் SC ST மக்கள் இருக்கிற கிராமங்களை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, என்ன சமூக நீதி பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கட்சியை பற்றியே பேசுகிறேன் நான். எங்கள் கட்சிக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 பட்டியலின அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எத்தனை அமைச்சர்கள்? 3 பட்டியலின அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? புரோட்டோக்காலில் கடைசி 3 இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் மத்திய பிரதேசில் துணை முதலமைச்சர் புரோட்டோக்காலில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தது, அப்போ முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய ஹரியானாவில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். ராஜஸ்தானில் துணை முதலமைச்சராக இருக்கிறார். சத்தீஸ்கரில் பழங்குடி மலைவாழை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதிக்கு உண்மையான ஹீரோன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஸ்டாலின் போலி சமூக நீதி, போலி திராவிட மாடலை பேசுவது தான் சமூக நீதியை பற்றி தவறான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றி பேச எந்தவித அருகதையும் கிடையாது. பெட்ரோல் விலை சார், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலை குறைக்கிறேன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்குவாங்க சார்? மக்கள் எந்த அளவுக்கு அதை நம்ப போறாங்க? திமுக தேர்தல் அறிக்கையில நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, ஏற்கனவே போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 100 ரூபா கேஸ் விலை குறைப்பணும். இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா? இல்லை. பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைப்பண்ணாங்களே, இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா? நம்மளை விட பாண்டிச்சேரியில் விலை கம்மி. சாராய கடையை குறைக்கிறனாங்க, அதுக்கு மேலே சாராய கடை டபுளாக இருக்கிறது. டாஸ்மாக் கடைகள், அதே போல் கல்வி கடன் குறைக்கல, தள்ளுபடி இல்லை. விவசாய கடன் தள்ளுபடி இல்லை. சுய உதவி கடன் தள்ளுபடி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போன தேர்தலிலேயே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையில் பொய்யான கருத்துக்களை தான், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் தர்மம் வெல்லும். பிரதமர் அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள். அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல். இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தலுங்க. யார் பிரதமர்? ஸ்டாலின் போய் பிரதமராக உட்காந்துட்டு போகிறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமராக இருக்க போகிறாரா? இல்லை திருமாவளவன் போய் பிரதமராக இருக்க போகிறாரா? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 MLAக்கள் அங்கே போய் 2 MPக்கள் பிரதமராக இருக்க போகிறாங்களா? பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளில் ஜெயிக்க போகிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று.
மூணாவது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் ஹாட்ரிக் வெற்றி செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் டூஜியா மோடிஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்கிறாங்க. நம்மூர் மக்கள் சொல்கிறாங்க இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்கிறாங்க. வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும். சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி.